வணக்கம் எல்லாருக்கும். இது இன்ஃபினிட்டி சினிமாஸ் தமிழ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது அப்கமிங் ட்ராமாஸ் தான், மே மந்தோடது. ஸோ பார்த்துருவோமா? ஸோ நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்க ட்ராமா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆஃப் யூத். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட என்ன வந்து ஒரு கேபாப் அந்த ஒரு மியூசிக் ஆக்சுவலாக சம்திங் அந்த ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, ஓகேவா? சம்திங் நேம் மறந்துட்டேன். ஹாஞ்சுங்கிற யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ இந்த ஹாஞ்சுங்கிற யூனிவர்சிட்டிக்கு ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு பேண்ட் அண்ட் ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க. ஸோ அவங்களுக்குள்ளே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அது ஒரு கோர் கதையாக இருக்க போகுது. ஸோ நிறைய கேபாப் பேண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ 2-3 ஒரு கேபாப்லேருந்து நல்ல ஹைலி டேலண்டட் பர்சன் பிகாஸ் ஆஃப் சம் இஷ்யூஸ், ஒரு பர்சனல் இஷ்யூ இல்லை ஒரு நிறைய ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரினால இந்த ஹான்ஜு யூனிவர்சிட்டிக்குள்ளே வராங்க. அப்படி வரும்போது இவங்களுக்குள்ள நிறைய ஒரு எல்லாருமே அந்த ஒரு கேபாப் அந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து தானே வராங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்குள்ள அந்த ஒரு போட்டி பொறாமை, ஸோ அதெல்லாம் தாண்டி இவங்க அந்த மியூசிக்கில் இவங்க எப்படி சஸ்டெயின் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத அது சொல்ல போகுது. ஸோ ஒரு டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிம் சாங் யாங். ஜேர்னஸ் வந்து மியூசிக், காமெடி, ரொமான்ஸ், யூத் அந்த மாதிரி தான் இருக்க போகுது. 10 எபிசோட்ஸ் இருக்க ஒரு சீரீஸ் தான். அண்ட் இது வந்து May 6 to ஜூலை 2 வரைக்கும் வரப்போகுது. அதோட மெயின் கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாகே, அந்த கேரக்டர் வந்து யூன் ஜூன் ப்ளே பண்ணியிருக்காங்க. தென் கிம்பாம்ங்கிற கேரக்டர் வந்து பார்க் ஜி ஹியூ பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஆல் ஆஃப் ஆர் டெட், லிட்டில் உமன் அந்த சீரீஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ தென் சியோதே யாங் அந்த கேரக்டர் வந்து லீ சாங் ஹியூ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற சீரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்ஃபுல்லி யாஸ். ஸோ இது வந்து என்னென்னா ஹாங் போம் யூன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு பெரிய ஆக்சுவலாக ஒரு சக்ஸஸர், ஒரு பெரிய ஃபுட் கம்பெனி வச்சுருக்காரு. ஒரு நம்பர் 1 டைனராக இருக்குது அந்த ஒரு சியோலில் ஒரு பட் அவருக்கு வந்து டேஸ்ட் மேலெல்லாம் பெர்சென்ட் கிடையாது, ஃபுட்டை செல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். பட் ஒரு அதே சமயம் இந்த பக்கம் ஒரு செஃப் இருக்காங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் தான் எல்லாமே. யூன்ஜூ. ஸோ யூன்ஜூ அண்டு ஹாங் போம் யூ இவங்க 2 பேரும் மீட் பண்ணும்போது என்ன ஆகுது, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒரு கண்ட்ரி சைடில் ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இவங்களுக்கு வருது. ஸோ இவங்க லைஃப் எப்படி போக போகுது அப்படிங்கிறத இந்த ஸ்டோரி சொல்ல போகுது. ஸோ டேஸ்ட்ஃபுல்லி யோஸோட ஸ்க்ரீன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாங் சூ யூ. டேரக்டர் வந்து பார்க் தான் ஹி. வந்து ப்ளூ பர்த்டே, வீக் ஹீரோ, கிளாஸ் 1 இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி சீரிஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து அகைன் காமெடி, ரொமான்ஸ், ட்ராமா அந்த மாதிரி தான் இருக்க போகுது. இதுவுமே ஒரு 10 எபிசோட்ஸ் இருக்க சீரீஸ் தான். May 12லேருந்து June 9 வரைக்கும் இது வரப்போகுது. எல்லாமே ஒரு 1 hour டியூரேஷன் இருக்க மாதிரியான ஒரு சீரீஸ். ஸோ இதோட மெயின் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாங் போம் யூ. இதை வந்து யார் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னா காங் ஹியா நியூல். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் ரெயின் அண்ட் மிட் நைட் ரன்னர்ஸ் அப்படிங்கிற மூவிஸ், தென் வென் கெமிலியா ப்ளூம்ஸ் அந்த ட்ராமாவோட மெயின் லீட் கேரக்டராக பண்ணியிருப்பார். அண்டு மோ யூன் ஜூ அந்த கேரக்டர் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கோமின்சி. இவங்க வந்து யூத் ஆஃப் மீ அண்ட் ஸ்வீட் ஆஃப் ஹோமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற சீரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷாட் அட் லவ். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு லேடி இருக்காங்க, ஓகேவா? அவங்க ஃபேமிலி ஒரு ஆல்கஹாலிக் ஃபேமிலி. இவங்களுமே நல்லா தண்ணி அடிக்கிற மாதிரியான ஒரு ஆள் தான். ஹாங்யூம் வந்து ஆக்சுவலாக அவங்க ஒரு மெக்கானிக், பட் ஒரு கார்பரேட்டில் ஒரு நல்ல பொசிஷன்லேயும் இருப்பாங்க. இவங்கள வந்து எப்படி கூப்பிடுவாங்கன்னா, சில டைலாக்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, பையன் கூட முன்னாடி தண்ணி அடிச்சா தோற்றுருவாங்கிற மாதிரி அந்த ட்ராமாவில் நிறைய அந்த டைலாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர், பையனை விட நிறைய தண்ணி அடிப்பாங்க, நிறைய ட்ரிங்க் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அதே பேர் வந்து அந்த பேர் இருக்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதே பேர் வந்து இவர் சரியான குடிகாரி அப்படிங்கிற ஒரு இது வரும்போது மாறும் இல்லையா? ஸோ அவங்களே அந்த இதை ஸ்டாப் பண்ணணுங்கிற ஒரு இதில் வராங்க. அந்த டைமில் தான் வந்து சோ யூ ஜீன்ற ஒரு பர்சன், ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு டாக்டர், ரொம்ப ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு நல்ல பொசிஷனில் இருப்பார். பட் பிகாஸ் ஆஃப் சம் ரீசன் ஒரு கண்ட்ரி சைடுக்கு வருவார். அந்த கண்ட்ரி சைடில் தான் நம்மளோட இந்த கியோம்ஜூ. ஸோ கியோம்ஜூ வந்து இங்கே தான் இருக்காங்க. ஸோ கியோம்ஜூவும் யூஜூனும் மீட் பண்ணும்போது என்ன ஆக போகுது, அண்ட் யூஜூனுக்கு வந்து தண்ணி அடிக்கிறதே பிடிக்காது. ஸோ ஆப்போசிட் கேரக்டர்ஸ், இவங்க லைஃப் என்ன ஆக போகுதுங்கிறத இந்த சீரீஸ் சொல்ல போகுது. இதில் ஸ்க்ரீன் ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மியூங்சூ ஹியூன். டேரக்டர் வந்து ஜாங் யூ ஜங். அண்ட் காமெடி ரொமான்ஸாக தான் இந்த இது இருக்க போகுது. 12 எபிசோட்ஸ் இருக்க ஒரு சீரீஸ், 1 hour 10 minutes டியூரேஷனில் இருக்க போகுது. இது வந்து May 12 to June 17 வரைக்கும் வரப்போகுது. இதோட மெயின் கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் லீடை வந்து அதாவது ஹாங்யூம் ஜூவை வந்து சாய் சூ யங் பண்ணியிருக்காங்க. தென் மேல் லீட் கேரக்டரான இந்த சோ யூ ஜூன் அந்த கேரக்டர் வந்து காங் மியோங் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்க சீரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் அன்ரிட்டன் சியோல்.
ஸோ இந்த ஸ்டோரி வந்து கிட்டத்தட்ட எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்வின் கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க லைஃப் பற்றி தான் அது மேக்ஸிமம் பேச போகுது. ஸோ அதில் எங்கள் சிஸ்டர், அதாவது அந்த ட்வின் சிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூமிஜி அண்ட் யூமி ரே. ஸோ மீரே வந்து அதாவது இந்த யங்கஸ்ட் இருக்காங்க இல்லையா, சாரி மீஜி தான் யங்கஸ்ட், சாரி மீஜி தான் யங்கஸ்ட். அவங்க 2 பேரும் என்ன சொல்ல, ஃபேஸை தவிர்த்து அவங்களுக்குள்ள எல்லாமே டிஃப்ரென்ஸ் தான். ஃபேஸ் மட்டும்தான் அவங்க 2 பேருக்குள்ளே ஒரே மாதிரி இருக்கும். பட் கம்ப்ளீட்லி கேரக்டர் வைஸ் அவ்வளோ டிஃப்ரென்ஸ். ஒரு எல்டர் வந்து அந்த எல்டர் ட்வின் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், ஒரு நல்ல பொசிஷனில் இருக்க மாதிரியான ஒரு ஆள். அதே எங்கர் இது வந்து என்ன பார்த்துக்கலாம், ஒரு அத்லெட் மாதிரி ஃப்ரீ ஸ்பிரிட்டடாக வாழ்கிற ஆள். ஸோ மீஜி அண்ட் மீரேக்குள்ளேயே என்ன போகுது, இவங்க லைஃப் எப்படி போக போகுது, இவங்க 2 பேர் லைஃப் வந்து ஸ்விட்ச் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரப்போகுது. அந்த டைமில் இவங்க எப்படி அதை ஃபேஸ் பண்ண போகிறாங்க, எப்படியெல்லாம் அவங்க லைஃப் போக போகுது அப்படிங்கிறத அந்த சீரிஸ் பேச போகுது. அதில் வந்து லீஹோ சூன்னு ஒரு லாயர். பட் பார்க்க நல்ல ஆள், நல்லா அழகாக ஹைட்டாக இருக்க மாதிரியான ஒரு ஆள் தான். பட் அவர் பார்த்தா நல்லா சூப்பராக வாழ்கிறான்னு நினைக்கிற மாதிரி நம்ம நினப்போம். பட் அந்த ஒரு ஆர்டினரி லைஃப்பை வாழ்கிறதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பார் பிகாஸ் ஆஃப் அவரோட பாஸ்ட்னால. ஸோ இந்த மாதிரியான ஒரு பர்சன் வந்து இவங்க இந்த ட்வின் சிஸ்டரோட லைஃப்குள்ளே வரும்போது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த சீரிஸ் பேச போகுது, காட்ட போகுது நமக்கு. ஸோ ஒரு டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்க் ஷின்-நூ. இவங்க வந்து இட்ஸ் ஓகே டு பி நாட் ஓகே அந்த சீரிஸோட டேரக்டர். அண்ட் ஸ்க்ரீன் ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லீ காங். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூத் ஆஃப் மே அதோட ஸ்க்ரீன் டேரக்டர். இது வந்து ஒரு ரொமான்ஸ் லைஃப் அப்படிங்கிற ஒரு இதில் தான் போகும்போது ஃபீமேல் லீட் அந்த யூமிஜி அண்ட் யூமிரே அந்த கேரக்டர் வந்து பார்க் போ யங் தான் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து டெய்லி டோஸ் ஆஃப் சன்ஷைன், மெலோ மூவி இதிலலாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் அந்த மேல் லீட் கேரக்டர் வந்து லீஹோ சூ தான் ப்ளே பண்ணியிருக்காரு. லீஹோ சூங்கிற அந்த கேரக்டர் வந்து பார்க் ஜின் யாங் ப்ளே பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சைக்கோமெட்ரிக் அந்த ஒரு சீரிஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இதுவுமே வந்து ஒரு 12 எபிசோட்ஸ் இருக்க சீரிஸ் தான். May 24 June 29 வரைக்கும் வரப்போகுது. 110 minutes டியூரேஷன்ஸில் இருக்க போகுது. அடுத்த நம்ம லிஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓ மை கோஸ்ட் கிளைண்ட்ஸ். ஸோ நோமோ ஜூன் அப்படின்னு ஒரு லேபர் அட்டானி ஆக்சுவலாக இருக்காங்க. இவங்க வந்து என்னென்னா என்ன சொல்ல, அவங்களுக்கு பெருசாக அந்த ஹிஸ்ட்ரி மற்ற சொசைட்டியில் நடக்குது அந்த அவேர்னஸ்லாம் கிடையாது. வாழணும், நம்ம கொஞ்சம் நல்லா வாழ்ந்தால் போதும்னு சும்மா அப்படியே பொதுவாக வாழ்ந்துட்டுருக்க ஒரு ஆள். பட் இவங்க கண்ணுக்கு வந்து கோஸ்ட்டு தெரியும். ஸோ இவங்க வந்து அந்த லேபர் ஒர்க்கிங் சைட்ஸ்லாம் போயிட்டு அங்கே இருக்க கோஸ்ட் கதையெல்லாம் கேட்டு அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே வாழ்ந்துட்டுருக்காரு ஒரு மாதிரி. அந்த டைமில் தான் நாஹூஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை மீட் பண்ணுறாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ஒரு அட்டானி அந்த லைஃப் வீணாக போனதுக்கும் அவங்களோட சிஸ்டர்லா இவங்களுக்குலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுல காரணமே ஒரு மாதிரி குவிக்விட்டடான பர்சன். பட் ரொம்ப அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் அண்ட் மணி மேக்கிங் ஸ்கில் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் மூணாவது அதில் ஒரு கேரக்டர் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோ கியான் யூன்னு ஒருத்தங்க. இவங்க வந்து ஒரு நல்ல வீடியோ கிரியேட்டர். பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் பணம் தான் முக்கியம், கண்டென்ட்டை விட. ஸோ இந்த 3 பர்சன்ஸ் லைஃப்குள்ளே என்ன நடக்க போகுது, கிட்டத்தட்ட அந்த நாஹூ மேலே இந்த 2 மேல் லீட் கேரக்டருமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்போது என்ன மாதிரி போக போகுது, ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி அதுதான் அது போகும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இம்சூன் ரே. இவங்க வந்து லிட்டில் ஃபாரஸ்ட் அதோட டேரக்டர். அண்ட் ஸ்க்ரீன் ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிம்போ தாங். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெனர் வந்து த்ரில்லர் காமெடி அண்ட் லா சூப்பர் நேச்சுரல். ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிகாஸ் லா அண்ட் சூப்பர் நேச்சுரல் மிக்ஸ் ஆகுது. ஆல்ரெடி இந்த ஜெனர்ஸ் நம்ம கொஞ்சம் பார்த்துருக்கோம். பட் இட் பி கொஞ்சம் காமெடி த்ரில்லர்லாம் இருக்கனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். லெட்ஸ் சி. அண்ட் மேல் லீட் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நோமோ ஜூன். அந்த கேரக்டர் வந்து ஜின் கியாங் ஹோ தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து கிராஷ் கோர்ஸ் ஆன் ரொமான்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பிளேலிஸ்ட் இதிலலாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஃபீமேல் லீட் கேரக்டர் நா ஹியூஜுவை வந்து பை சோலின்னா பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ட்விங்க்லிங் வாட்டர் உமனில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அண்ட் செகண்ட் மேல் லீடு வந்து கோ கியாங் யூ அந்த கேரக்டர் வந்து சாஹா கியூன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து கேஸ்டவேடியோட செகண்ட் லீட் கேரக்டர் இவங்க தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு 10 எபிசோட்ஸ் இருக்க மாதிரியான சீரிஸ் தான். May 30 வர போகுது. பட் எப்போ முடியுதுங்கிற மாதிரி தெரில. அண்ட் இது வந்து ஒரு 110 minutes டியூரேஷனில் தான் இருக்க போகுது. அடுத்த நம்ம லிஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குட் பாய் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் பற்றி தான். இது வந்து என்னென்னா ஒலிம்பிக்கில் காம்படிஷனில் சேர்ந்து அந்த மெடலிஸ்ட்டாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் மூலயமா போலீஸ் ஆஃபீஸராக ரெக்ரூட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன சொல்ல, அவங்க வந்து ஒலிம்பிக் பேட்ஜஸ் இருக்க வேண்டிய இடத்துல அவங்களுக்கு போலீஸ் பேட்ஜ் இருக்குங்கிற மாதிரி அதை ஒரு இதாக கொண்டு போகிறாங்க. பிகாஸ் ஆஃப் சம் கரப்ஷன்ஸ் அதனால் அவங்க லைஃப் கொஞ்சம் ட்ராஜிக் மாதிரி ஏதோ நடந்திருக்கு. பட் இவங்களை வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்பெஷல் டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி கிரிமினல் அஃபென்ஸ் எல்லாம் தடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களோட ஸ்கில்ஸை. ஸோ இதோட ஸ்க்ரீன் ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லீ தே டூ. அண்ட் டேரக்டர் வந்து ஷிம்னா யோன். வந்து பியாண்ட் ஈவில், த குட் பேட் மதர் அதெல்லாம் நீங்கள் அதோட டேரக்டர் இவங்க தான்.
அண்ட் இது வந்து ஒரு ஆக்ஷன் காமெடி ஸ்போர்ட்ஸ் ரொமான்ஸ் இது எல்லாமே இருக்க மாதிரியான ஜேர்னஸ் தான் ஜேர்னஸில் இருக்க போகுது. அண்ட் 16 எபிசோட்ஸ் இருக்க ஒரு சீரிஸ். நான் இது வரைக்கும் சொன்னது இதுதான் 16 எபிசோட்ஸ் இருக்க சீரிஸ். அண்ட் இது வந்து மே 31 ஜூலை 20 வரைக்கும் வரப்போகுது. நிறைய ஸ்டக் ஆகிறதில்ல. அண்ட் இதோட மேல் லீட் கேரக்டர்ஸ் கொஞ்சம் கேரக்டர்ஸில் நிறையாவே இருக்காங்க. யூன்டாங் ஜூவை வந்து பார்க் போ கம்ங்கிறவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ரிப்ளை 1988 அண்ட் வென் லைஃப் கிவ்ஸ் யூ டேங்க்ரீன்ஸ். ஸோ ரீசெண்டாக வென் லைஃப் கிவ்ஸ் யூ டேஞ்சரின்ஸ் வந்து நிறைய பேரோட ஃபேவரட்டாக இருக்குது. ஸோ இந்த சீரிஸை நீங்கள் அந்த சீரிஸ் நீங்கள் பிடிச்சதா, ஸோ இந்த சீரிஸ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபீமேல் லீட் கேரக்டர் வந்து ஜிஹான்னா அந்த கேரக்டர் வந்து கிம் சோ ஹியூன் பண்ணுறாங்க. மை லவ்லி லையர் அதில் பார்த்துருப்பீங்க. அண்ட் அடுத்த லீட் கேரக்டர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மின்ஜூ யாங், அதை வந்து ஹோ ஜாங்ஸே பண்ணியிருக்காங்க. தென் கிம் ஜாங் ஹியூன்கிற கேரக்டர் வந்து லீ சாங் ஈ பண்ணியிருக்காங்க. கோமான் சிக் அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து ஹீ சாங் தே பண்ணியிருக்காங்க. தென் சின் ஜே ஹாங் அந்த கேரக்டர் வந்து தேவான் ஷாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் பற்றி சொல்கிற மாதிரியான ஒரு கதையாக தான் இருக்க போகுது. பட் மெயின் லீட் கேரக்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் வென் லைஃப் கிவ்ஸ் யூ டேஞ்சரிங் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. நான் அது இன்னும் பார்க்கல, என்னோட லிஸ்ட்டில் அது இருந்துகிட்ருக்கு, பார்க்க முடியாது, பிஸியாக போயிட்டுருக்குது. ஸோ அதை நான் எப்படா பார்ப்பேன்னு நானும் ஆக்சுவலாக வெயிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய ரீல்ஸ் அதை பற்றி நான் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி இதை பற்றி அந்த சீரிஸ் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சீரிஸ் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. பிகாஸ் அந்த சீரிஸ் அந்தளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் ஒரு சீரிஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 9 பர்சல். ஸோ 9 பர்சலை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 வருஷம் முன்னாடி ஈனான்னு ஒரு பர்சன் இருக்காங்க. ஓகேவா, அவங்களோட அங்கிள் வந்து மிஸ்டீரியஸாக இறந்துடுறாங்க. ஈனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க அங்கிள் தான் அம்மா அப்பா ஃப்ரெண்டு எல்லாமே. பட் என்னன்னா ஈனா மேலே தான் அந்த சஸ்பெக்ட் வந்து ஈனா தான் ஒரு கில்லருங்கிற மாதிரி அந்த சீஃப் இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸர் வந்து ஈனாவை அங்கே ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ அது அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷம் கழித்து ஈனா வந்து இப்போ ஒரு 6 இயர்ஸாக வந்து ஈனா வந்து ஒரு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அந்த மெட்ரோபாலிட்டன் ஒரு சைபர் கிரைம் இல்லை, நாட் அ சைபர் கிரைம், பட் க்ரைம்ஸ்லாம் தடுக்கிற ஒரு பர்சனாக அதெல்லாம் வந்து ஒரு க்ரைம் சீனுக்கு போனாலே இவங்க வந்து அங்கே அந்த சீனை பார்த்தே கில்லரோட மோட்டிவ் இதுதான் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப கிரிமினல்ஸை வந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு ஆள், ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சனாக இருந்துகிட்ருப்பாங்க. ஸோ விதி வந்து இவங்க 2 பேரும், அதாவது அந்த ஈனா ஒரு பக்கம் அண்ட் அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் இருப்பார் இல்லையா, ஈனாவை ஃப்ரேம் பண்ணார் இல்லையா, ஸோ அவங்க 2 பேரையும் ஒரு கேஸ்க்காக ஒன்று சேர்க்குது. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஆல்ரெடி அந்த டென்ஷன் ப்ளஸ் இவங்களை சேர்த்து அந்த கேஸ் ப்ளஸ் இவங்களோட பாஸ்டில் இருக்க அந்த ஒரு 10 இயர்ஸ் பின்னாடி இருக்க அந்த ஒரு உங்கள் அங்கிளோட அந்த மர்டரோட மிஸ்ட்ரி அது இவங்க சால்வ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத இந்த இது சொல்ல போகுது. ஸோ கொஞ்சம் இந்த ப்ளாட் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தோணுது. டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூன் ஜாங் பென் இந்த ஸ்பை கான் நார்த் அந்த மூவியோட டேரக்டர். ஸ்க்ரீனர் வந்து இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா லீ யூ மீ நோஃபா, இவங்க வந்து இந்த டன்னல் நெவிலரா அதோட ஸ்க்ரீனேட்டராக இருந்திருக்காங்க. இது வந்து ஒரு த்ரில்லர் மிஸ்ட்ரி ட்ராமாவாக தான் இருக்க போகுது. மே 21 வரப்போகுது. 12 எபிசோட்ஸ் இருக்க சீரிஸ் தான். இது வந்து டிஸ்னி ப்ளஸ்லேயே ஆக்சுவலாக வரப்போகுது. அண்ட் இதோட மெயின் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிம் ஹான் ஷியாம் அந்த கேரக்டர் வந்து சாங்ஸாக்கு இவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ மை லிபர்ஷன் நோட்ஸ் அண்ட் ஹெவன்லி எவர் ஆஃப்டரில் இவரை நீங்கள் பார்த்துருக்கலாம். அண்ட் ஃபீமேல் லீட் கேரக்டரான யூன் ஈனா வந்து கிம் தாமி பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஐதேவான் கிளாஸ் அண்ட் அவர் பிலோட் சம்மரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் இந்த சீரிஸ் கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்க போகிறேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டில் என்ன சீரிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டியர் ஹாங்ராங் இருக்குது. இது நெட்ஃப்ளிக்ஸில் தான் வரப்போகுது. அண்ட் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லேட் ஜேசான் டைனஸ்டி அந்த டைமில் வந்து ஒரு ஃபேமிலி இருக்குது. நல்ல வெல்த்தியான ஃபேமிலி தான். அவங்க வந்து ஆர்ட் ட்ரேட் பண்ணுவாங்க. பட் அவங்களோட அந்த ஃபேமிலியோட அந்த பையன் வந்து ஒரு மிஸ்டீரியஸும் இல்லை, அந்த ஹாங்ராங் வந்து காணா போயிடுறாரு ஒரு 10 வருஷம் முன்னாடி. திரும்ப கிடச்சிடுறாரு. பட் அவரோட மெமரிஸ் எல்லாமே போயிடுது. இவரோட ஹாஃப் சிஸ்டர் வந்து ஜேஇ இருப்பாங்க. பட் ஜேஇ வந்து இவர் காணா போனதால ரொம்ப சஃபராக இருப்பாங்க. அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஜேஇக்கு வந்து ஹாங்ராங் தான் சப்போர்ட்டிவ். பட் ஹாங்ராங் இல்லைங்கும் போது அவங்களோட ஸ்டெப் மதரும் சரி அவங்க அப்பாவும் இவங்களை ஒழுங்காக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஜேஇ வந்து ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான ரொம்ப அழகான ஆள். பட் இவங்களோட இந்த ஸ்டெப் மதர் அண்ட் ஃபாதரால் நிறைய ப்ராப்ளம்ஸ் கோத்ரூ பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ஹாங்ராங் இப்போ திரும்ப வந்துட்டார். ஸோ இதில் என்ன அவர் ஏன் காணா போனார், அவரோட மெமரிக்கு என்ன ஆச்சு, அண்ட் ஜெய் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அந்த ஸ்டோரி சொல்ல போகுது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாவல்லேருந்து அடாப்ட் பண்ணி எடுத்தது தான். டாங்யோம் ஸ்வாலோவிங் கோல்டு. இதை வந்து எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாங் தா ஹே. ஸோ இந்த நாவலை பேஸ் பண்ணி தான் அதை அடாப்ட் பண்ணி தான் இந்த சீரிஸ் எடுத்திருக்காங்க. இதோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிம் ஹாங் ஷியாங். ஸ்க்ரீன் ரீடர் வந்து கிம் ஜின் ஏ. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மிஸ்ட்ரி ரொமான்ஸாக தான் இருக்க போகுது.
12 எபிசோட்ஸ் இருக்க சீரிஸ் அகெயின். மே 16லேருந்து வரப்போகுது. இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது. ஸோ இதோட மேல் லீட் கேரக்டர் அந்த ஹாங்ராங்க ப்ளே பண்ணவங்க யார் பார்த்தீங்கன்னா லீ ஜே யூக். ஆல்கெமி ஆஃப் சோல்ஸில் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி யூவில் செகண்ட் லீடாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபீமேல் லீட் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேஇ. அந்த கேரக்டர் வந்து யார் பண்ணியிருக்காங்கன்னா ஜோ போஹா. ஸோ இவங்க வந்து யார் பார்த்தீங்கன்னா டேல் ஆஃப் நைன் டேல் அண்ட் த மை ஸ்ட்ரேஞ்ச் ஹீரோ அந்த சீரீஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டோட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ எனக்கு அந்த ஒரு 2 சீரீஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு தோணுது. லெட்ஸ் சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி